சார் வாங்க சார். குமாரா வா 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 சத்யா. குமாரே, குமார் பிரகாஷ ரிலீஸ் பண்ணிட்டாங்கடா. சத்யா தான் பிளான் பண்ணி வெளியே கொண்டு வந்தா. குமார் மாமா என்னாச்சு? டேய் மோனிஷா எப்படி அவங்க கிட்ட? மோனி இங்க வா. சுமார் கோர்ட்டே குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிடுச்சு. என்ன சொன்ன? குழந்தைய பார்க்க கூடாது, பேசக்கூடாதா? இனிமே நான் சொல்ற இடத்துல வாரத்துக்கு ஒரு முறை தான் இவர் வந்து குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? இனியும் ஜெயிப்பங்கிற நம்பிக்கையில தான் பேசுறேன். என்ன சொன்னீங்க? ஸ்கூல்ல போய் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா வெட்டுவேன்னு சொன்னீங்கல்ல? இனிமே என்ன செய்ய முடியும் உங்களால? என்ன பிரகாஷ், ஜாமீன் கொடுத்துட்டாங்களா? இன்னைக்கு டேட் குறிச்சுக்கோ. 3 மாசம் அல்ல, இந்த 30 நாள்ல சவால்ல நீங்க தோப்பீங்க. வீடு எனக்கு தான். 30 நாள் முடிஞ்சதும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுங்க. அனியரே, நான் ஜாமீன்ல வரல, விடுதலையாகி வந்திருக்க. நீங்களும் உங்க அல்லக்கையும் சொன்னதை கேட்ட கார்த்திக் தான் இப்ப உள்ள இருக்கான். அனியரே, மோனிஷா உங்ககிட்ட வந்துட்டாங்கிறதுக்காக நீங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. நான் வெளியே வந்துட்டேன்ல, இனிமேதான் கேமே இருக்கு. உங்க சுயரூபம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே வீடு குழந்தைன்னு எதுவுமே உங்க கூட இருக்காது. ஏதோ வெளியில வந்துட்டோமேன்னு பேசாத. இது காயத்ரியோட டர்ன். இனிமேதான் ஏன் ஆட்டத்தை பாப்பீங்க. குழந்தை என்கிட்ட வந்துட்ட மாதிரி உங்க வீடும் என்கிட்ட வரும். பார்க்கலாம். வாங்க நம்பி போலாம். வா மோனி. சித்தி, மம்மி டாடி வரல. டாடி இப்ப வரமாட்டாரு, வீக்கெண்ட் தான் வருவாரு. வா. சித்தி, சித்தப்பா, டாடி வாங்க வாங்க. மோனி, மம்மி சொல்றேன்ல. நம்ம வீட்டுக்கு தானே போறோம். சொல்லுங்க மம்மி. ஆமா செல்லம், நாம புது வீட்டுக்கு போறோம். பெரிய பங்களா அது, சூப்பர் வீடு, எல்லாமே இருக்கும். இல்ல மம்மி, டாடி கூப்பிடு. சித்தி, சித்தப்பா வாங்க. சித்தி, சித்தப்பா அவங்க அப்புறம் வருவாங்க. வா. சித்தி, சித்தப்பா உள்ள போ மோனி. போ. டாடி வாங்க டாடி. டேய் குமார், குழந்தைகிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாடா. என்னடா நீ? அவங்க இந்த ஒரு தடவை நடிக்கலாம், காலம் முழுக்க நடிக்க முடியுமா? மோனிஷாவுக்கு அவங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க முக்கியம்டா. மோனிஷா கட்டாயம் வருவாடா. வா பாடா, வா, கவலைப்படாத. பிரகாஷ், தவிச்சு போயிருந்தப்பா. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. சத்யா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஷோ, என்னங்க நீங்க சும்மா இருங்க. பிரகாஷ் சொல்றது நிஜம்தாம்மா. நீ இல்லாம அவன் எப்படிமா வெளியில வந்திருப்பான்? அம்மா, நான் வெளியே வரது இருக்கட்டும், கார்த்திகை உள்ள அனுப்பிட்டா. ஆமாமா, கார்த்திகை உண்மையை சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக. சத்யா பிரகாஷ் லஞ்சம் வாங்கல, நான் தான் மாட்டி விட்டேன்னு தெளிவா பேசுனீங்கல்ல, அது வாக்குமூலம் தானே?
கார்த்திக் திட்டம் போட்டு பழி வாங்கணும் தான் இவ்வளவும் செஞ்சிருக்கான். அதனால தான் அவன் வழியிலே போன வசமா மாட்டிக்கிட்டான். நீ செஞ்சது ரொம்பவே பெரிய விஷயமா. நாங்க உனக்கு தாமா நன்றி சொல்லணும். என்னத்த பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இதுல நான் மட்டும் இல்ல, ராஜு மாமாவும் இருக்காரு. அவர் மட்டும் உதவலைன்னா இது நடந்தே இருக்காது. அத்தை, கார்த்திக் கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணி விசிட்டிங் கார்டை மாத்தி அவனை சிக்க வச்சதுல ராஜு மாமாக்கு பெரிய பங்கே இருக்கு. டேய் ராஜு, உன்னை எதுக்கு உதாத சோம்பேறி பையன் நினைச்சிட்டு இருந்தேன். பிரகாஷ்காக நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கிய. அப்பா என்ன ஏன்பா பாராட்டுறீங்க? அந்த கார்த்திக் நான் பெரிய ஈவனா? அதான் ஒரு கை பார்க்கலான்னு நான் இறங்கிட்டேன். என் தம்பியை சிக்க வச்ச நான் சும்மா விடனப்பா. அதான் நான் முடிச்சு வச்சேன். இனிமே அந்த ராஸ்கல் கம்பெனிக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா. எப்படியோ வேலைக்கு போக வேண்டியதுலன்னு சந்தோஷமா இருக்கு, அப்படிதானே? என்ன அப்படி பேசுற? உன்னை சதி பண்ணவன் கம்பெனில நான் வேலைக்கு போக மாட்டா? இல்ல அவன் தான் என்ன சேர்த்துப்பானா? அதுவும் வாஸ்தவம் தானே பிரகாஷ். அப்பாடா, இனிமே வேலைக்கு போக நிம்மதியா தூங்கலாம். எது எப்படியோ நீ வெளியில வந்ததே போதும்பா. ஆமா, குழந்தை எங்க? குமார் ஏன் இப்படி நிக்கிறா? குமார், குமார், நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? குழந்தை எங்க? எங்கடா குழந்தை? அத்தை, என்னம்மா நடந்துச்சு? அது குழந்தை எங்க? அத்தை, அக்கா கூட தான் குழந்தை இருக்கணும்னு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க. அம்மா, கோர்ட்ல குழந்தை வயசு காரணம் காட்டி அவ அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. டேய், டேய், என்னடா இது? டேய், அழாதடா, அழாத. மோனி எங்கேயும் போக மாட்டாடா. என்னடா? டேய் டேய், இப்ப என்ன கோர்ட் முடிவு தான் வாழ்நாள் முழுக்க இருக்க போதானே? இனிமே ட்ரையல் அது இதுன்னு நிறைய வரும். அதுக்குள்ள அண்ணியார் எப்படிப்பட்டவங்கன்னு ப்ரூவ் பண்ணுவோம். மோனி நம்ம கிட்ட தான் வருவா. இல்லடா, மோனி அவ அம்மா கூட போயிருந்தா எனக்கு வருத்தமே இருந்திருக்காது. ஆனா அவ போயிருக்கிறது ஒரு ராட்சசி கூட. ஆமாண்டா, எனக்கும் அவளுக்கும் புருஷன் பொண்டாட்டிய சண்டை வந்து நான் தப்பானவனா இருந்து அப்பாவை இதை செஞ்சிருந்தா குழந்தைக்கு அம்மா தான் முக்கியம்னு நான் மனசை தேத்திக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவ ஒரு நாள் கூட இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவோ எனக்கு நல்ல பொண்டாட்டியாவோ ஏன் மோனிக்கு ஒரு நல்ல அம்மாவாவோ இருந்ததே இல்லை. எல்லாத்துக்கும் மேல நீங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு நீங்க எல்லாம் பாசத்தை கொட்டி வளர்த்தீங்க. ஆனா அவ குழந்தைகிட்ட நம்ம எல்லாரையும் விரோதின்னு சொல்லி கொடுப்பாடா. டேய், அவ மோனி மனசுல வன்மத்தை வளர்த்து விடுவாடா. அதை நம்பினா யார் வாழ்க்கை வீணாகும் சொல்லு? நம்ம மோனிக்கு நல்லது கெட்டது தெரியுமாமா? அவ சின்ன குழந்தை, அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. டேய், நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. அவங்க மோனிக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் நம்மள மறக்க மாட்டாடா. ஆமாண்டா, பிரகாஷ் சொல்றத நம்பு. அவன் நம்ம மோனி குட்டிடா. தப்பான காரியம் பண்ண காயத்ரியே அம்மாங்கிற பாசத்துக்காக பார்க்கணும்னு அடம் பிடிச்சவ நம்மள எல்லாம் விட்டுட்டு இருந்துருவாளா சொல்லு? இல்ல காயத்ரி சொல்றதான் கேட்பாளா? டேய் விட்ரா, மோனி இங்க வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை பண்ணலாம். பிரகாஷ், வீடு விஷயத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணியா? அப்பா, இப்ப நம்ம கையில இருக்கிறது 50 லட்சம், இன்னும் 75 லட்சம் தேவைப்படுது. அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணணும். நான் முன்னாடியே வெளியே வந்திருந்தா ஏதாவது முயற்சி பண்ணி இந்நேரம் முடிச்சிருப்பேன். அது நடக்கக்கூடாதுன்னு தான் என்ன உள்ள வச்சிருந்தாங்க. இப்ப வெளியே வந்துட்டல்ல, பார்க்கலாம். டேய், 75 லட்சம் ரூபாடா. எப்படி யார்கிட்ட என்னன்ற கேப்ப? பணம் தரேன்னு சொன்ன கார்த்திகே எதிரியா போயிட்டேனடா. டேய் என்னடா நீ அந்த கார்த்தியை நம்பிதான் இந்த வீடு விஷயத்துல இறங்கணுமா? முடிக்கலாம்டா. சத்யா, ஒரு 5 நிமிஷம் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சார் இப்போ வந்துருவாரு. வந்ததுன்னு சொல்லிடுறேங்க. ஓகே. என்ன இன்னும் காணுமே? பாஸ், இப்பதான் உங்களை கேட்டு. வா செல்லம். செல்லம்மா, இது என்னங்க புதுசா இருக்கு? யார் குழந்தைங்க பாஸ்? ஏன் என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? இனி இந்த வீட்டுக்கு இவ தான் இளவரசி, என் டாட்டர். டாக்டரா? வா போலாம். பாஸ் பாஸ், இப்பதான் ராஜா சார் ஃபோன் பண்ணாரு. நம்ம லேண்ட் பிசினஸ் விஷயமா காளி சார் வந்தாரு.
அப்புறம் அன்னைக்கு வந்தாருங்களே பிசினஸ் மேனேஜர் சுந்தரராஜன், அவரும் ஃபோன் பண்ணாரு. உடனே ஆபீஸ் போகணுங்க பாஸ், 4 மீட்டிங் இருக்கு. யூ டூ ஒன் திங், கேன்சல் எவ்ரிதிங். மம்மி நம்ம வீட்டுக்கு போலாம் மம்மி. இல்லடா செல்லம், இனிமே இதுதான் நம்ம வீடு. பாரு எவ்வளவு பெரிய வீடு. இத பாத்தியா, எவ்வளவு பெரிய டிவி. எனக்கு எதுவுமே பிடிக்கல மம்மி. மம்மி நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க சித்தப்பா சித்தி எல்லாரும் இருப்பாங்க. டாடியும் பார்க்கலாம். வாங்க மம்மி. மோனி, என்னடா செல்லம், ஏன் அந்த பழைய வீட்டை பத்தியே பேசிட்டு இருக்க? அது ரொம்ப பழைய வீடு மோனி, எப்போ இடிஞ்சு விழும்னே தெரியாது. இது புது வீடு, புது பங்களா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. மம்மிய பெல்ட்டாலே போட்டு அடிச்சுவங்க. அங்க போக கூடாது. என்ன, இங்கதானே மம்மி இருக்காங்க, நீயும் இங்கதான் இருக்கணும், சரியா? இவங்கதான் யாரு? நம்மளோட ஐஸ் வச்சிட வேண்டியதுதான். பாப்பா, பாஸ் பெரிய அங்கிள், நான் சின்ன அங்கிள். நான் அங்கிள் இல்லம்மா, சார். சார்னே கூப்பிடலாம், சரியா? அங்கிள்னு கூப்பிட்டா மாமா உறவு வந்துரும்னு எவ்வளவு பயப்படுறான். மம்மி இவங்கதான் எனக்கு யாரு? இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை மம்மி. மோனி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மோனி. இவங்க ரொம்ப நல்லவங்க. சரி, உனக்கு பசிக்குதா? உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன். என்ன வேணும் உனக்கு? கேக் வேணுமா, பஃப்ஸ் வேணுமா, இல்ல சிப்ஸ் வேணுமா? தரேன்டா செல்லம். பாஸ் கொஞ்சம் வாங்க. என்னடா என்னங்க பாஸ் இது? நாளுக்கு நாள் டிக்கெட் கூட்டிட்டே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவைங்களா உங்களுக்கு? இல்லைங்க பாஸ், அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே. இன்னும் அவங்கள எதுக்கு வச்சிட்டு இருக்கீங்க? அத்தனை மீட்டிங்கையும் ஒரே வார்த்தையில கேன்சல் சொல்லிட்டீங்க. வேண்டாங்க பாஸ், அவங்கள போக சொல்லுங்க. அவங்க இருக்க இருக்க உங்களுக்கு தான் அழிவு. மெதுவா பேசுறா, அவ காதுல விழுந்து தொலை போத. என்னங்க பாஸ், அவங்களுக்கு பயப்படுற அளவுக்கு போயிட்டீங்க. நீ புரியாம பேசுற. பாஸ், உங்களை புரிஞ்சுதான் பேசுறேன். யாரா இருந்தாலும் காரியம் முடிஞ்சதை அனுப்பிடுவீங்கல்ல, அப்புறம் ஏன் இவங்களை மட்டும் வச்சிட்டு இருக்கீங்க? டேய், நீ நினைக்கிற மாதிரி மத்தவங்களும் காய் டார்லிங்கும் ஒண்ணு இல்லடா. இவ ரொம்ப விசேஷமானவ, என் டார்லிங், என் செல்லம். அவ மேல எனக்கு ஒரு இது இருக்குடா. அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தீரல. அது எப்போ தீருதோ அப்போ. நம்பி, டார்லிங். டார்லிங், மோனிஷா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டால? சாப்பிட்டா. நம்பி, நாங்க ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங்? ஆமா, மோனிக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ் எல்லாம் வாங்கணும். ஓ ஷூர், போலாமே. பெனி, ஷாப்பிங் போனோம், போய் கேஷ் எடுத்துட்டு வா. கார்டா கேஷா? ஓகே ஓகே. காய் டார்லிங், அதுக்கு முன்னாடி நாம ஜெயிலுக்கு போனோம். ஜெயிலுக்கா? யா, போய் கார்த்திகை பார்க்கணும். அவனையே பார்க்கணும்? காய் டார்லிங், இந்த லஞ்ச விஷயம் ஹை அஃபிஷியல் வரைக்கும் போயிருக்கு. இதுக்குள்ள நான் இருக்கேன்னு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதான் கார்த்திகை போய் பார்த்து பேசணும். ஓகே, போலாமே. பாஸ், 5 லட்சம் ரூபாய். 5 லட்சமா? எஸ், 36 தான். 36? என்னது 36? உங்க பல்லு தெரியுது. டேய், என்னடா கேஷை கையில் எடுத்துட்டு வந்திருக்க? பாஸ், கார்டு யூஸ் பண்ணா ஒயிட் மணி, கேஷ் யூஸ் பண்ணா பிளாக் மணி, அதானுங்க. ஓகே வினோ. நம்பி, ஷாப்பிங் போறதுக்கு இவ்ளோ பணம் எதுக்கு? எனக்கு எதையும் ரிச்சா செஞ்சுதான் பழக்கம். ஓகே, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. வா. இவளுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உருப்பட்டாப்படுதான். அண்ணாச்சிங்க, அண்ணாச்சி உள்ள இருக்காரு. அதனால என்ன பேசி முடிச்சிருவோம். சரி, அப்புறம் பேசுறேன். அண்ணாச்சி. வா பிரகாஷ். வணக்கம் அண்ணாச்சி. வாமா. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க அண்ணாச்சி. டேய், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடு. அண்ணாச்சி, அதெல்லாம் வேணாம் அண்ணாச்சி. பரவாயில்லப்பா, இருக்கட்டும் அண்ணாச்சி. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குப்பா.
நீயும் சத்யாவும் இல்லைன்னா என் பொழப்பே நாரி போயிருக்கும். என்னாச்சு? நிஜம்தான். பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நொடி நினைச்சிருந்தீன்னா என்னை சிக்க வச்சிருக்கலாம். ஆனா நீ பெரிய மனுஷனா நடந்துக்கிட்ட. உங்க அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். நீ அதையெல்லாம் நினைச்சு பார்க்காம எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்க. இன்னும் சொல்ல போனா என் பொழப்ப காப்பாத்தி கொடுத்தது நீ தான்ப்பா. ரொம்ப நன்றி பிரகாஷ். சரி, இன்னும் உங்க அண்ணியார் அப்படியே தான் இருக்காங்களா இல்ல திருத்திட்டாங்களா? அவங்க பண்ண எல்லா தப்பும் தெரிஞ்சதுனால குமார் பெல்ட்டால அடிச்சு வெளியே துரத்திட்டான். நல்லா வேணும். அப்ப கூட அதுக்கு புத்தி வராது. அது குணம் தெரியாம நானும் உதவி பண்ணேன் பாரு. என்ன சொல்லணும்? அண்ணாச்சி, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தோம். சொல்லு பிரகாஷ். உங்க உதவி எங்களுக்கு தேவை. அட என்ன தயக்கம்? என்ன வேணும் சொல்லு. வேற எதுவும் இல்ல, பண உதவிதான். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? அண்ணாச்சி, வீட்டு விட்டு போன அண்ணியாரு சும்மா இல்லாம என்னை தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. இந்த நேரத்துல டாக்குமெண்ட் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. இதுல அப்படிதான் எழுதியிருக்கேன். 30 நாளைக்குள்ள 1.25 கோடிய மொத்தமா செட்டில் பண்ணணும். இல்ல வீடு எனக்கு சொந்தம். அதனால அண்ணியார் கொடுத்த டாக்குமெண்ட்ல அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இப்போதைக்கு என்கிட்ட 50 லட்சம் இருக்கு. மீதி 75 லட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். பண விஷயத்துல உனக்கு உதவி பண்றதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் கேட்பேன்னு நினைச்சேன். ஆனா 75 லட்சம் ரூபா கேட்குறியே, அதான் உடனே எப்படி ரெடி பண்றதுங்கிறது எனக்கு தெரியல. அண்ணாச்சி, இன்னும் 26 நாள்ல பணத்தை கொடுக்கலனா வீடு அண்ணியார் கைக்கு போயிடும். புரியுதுப்பா. ஆனா 75 லட்சம் ரூபா உடனே எப்படி பெறட்டுறது? ஒன்னு செய்யலாம். நான் அங்கே எங்கேன்னு கொடுத்து வச்சிருக்க பணத்தை கேட்டு வாங்கலாம். ஆனா அதுவும் உடனே முடியாத. அது வேற யோசனையா இருக்கு. அண்ணாச்சி, வட்டி பத்தில நீங்க கவலைப்பட வேண்டாம். வட்டி கரெக்டா வந்துடும். நானும் வேலைக்கு போறேன், சத்யாவும் வேலைக்கு போறா. அட என்னப்பா, நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? வட்டிக்காகவா சொல்றேன்? நீ 50 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னு சொல்றல, அதை என்கிட்ட கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு விடுறேன். அமௌண்ட்டும் பெருசு, வட்டியும் பெருசா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். பார்ட்டி பெரிய பார்ட்டி, கேட்குற அமௌண்ட்டு கிடைக்கும். நான் இது மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். நான் இவ்வளோ அமௌண்ட் வட்டிக்கு விட்றேன்னா அவரும் தருவார். வீட்டில் பணத்தை வச்சு என்ன ஆக போகுது? இதை வச்சு 1 கோடி ரூபா வரைக்கும் கேட்கலாம். 50 லட்ச ரூபாய் வட்டிக்கு விட்டுட்டு இதை காட்டி அவர்கிட்ட 1 கோடி ரூபா கடன் வாங்கலாம். இதை நானே முடிச்சு தரேன். என்ன சொல்ற நீ? சரி அண்ணாச்சி, நான் படத்தை தரேன். நீ எதையும் யோசிக்க வேணாம்ப்பா. எல்லாத்தையும் முறைப்படி எழுதி கொடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னாச்சி, உங்களை நம்பவே இல்லை. இந்த யோசனையை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் வேலைக்கு போறதை வச்சு வட்டிக்கு இவ்வளவு பெரிய தொகையை கேட்டா யாரும் தரமாட்டாங்க பிரகாஷ். அதுக்கு பதிலா இருக்கிற 50 லட்ச ரூபாய் வட்டிக்கு விட்டு அதன் மூலமா ஈஸியா 1 கோடி ரூபா வரைக்கும் கடன் வாங்கலாம். அதனாலதான் சொல்றேன். என்னங்க, அவர் சொல்றதும் சரியாதான் இருக்கு. பணத்தை வீட்டுல வச்சு என்ன பண்ண போறோம்? சரிங்க அண்ணாச்சி, பணத்தோட வரோம். சரிப்பா, நானும் என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யறேன். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. எதுக்கு நமக்குள்ள நன்றி எல்லாம்? சரி, நாங்க வரேன் அண்ணாச்சி. சரிம்மா. சாரி கார்த்திக். உங்களுக்கு நல்ல முறையில் உதவலாம் நினைச்சேன். கடைசியில் எப்படி ஆயிடுச்சு? நீங்க என்ன பண்ணுவீங்க நம்பி? எல்லாம் அந்த ராஸ்கல் ராஜுவால வந்தது. சோம்பேறி ராஸ்கல். அவனால தான் எல்லாமே தப்பாச்சு. அவன் இந்த பிரகாஷ் சொன்னால தான் என் கம்பெனில வேலைக்கு சேர்த்தேன். கடைசியில் அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டான். அந்த குடும்பமே அப்படிதான் கார்த்திக். ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்திக், பார்த்துக்கலாம். அசிங்கமாயிடுச்சு நம்பி. யாரும் எதிர்பார்க்காம நடந்துருச்சு. என்ன பண்றது? அப்புறம் கார்த்திக், ஒரு முக்கியமான விஷயம். என்ன நம்பி? இந்த கேஸ்க்குள்ள நான் இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அது எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். நம்பி. ஆமாம் கார்த்திக், இந்த லஞ்ச விஷயத்துல நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு போலீஸ்க்கோ இல்லை லஞ்ச ஒழிப்பு துறைக்கோ போயிடுச்சுன்னா அவங்க என் மேலே கண்ணு வைப்பாங்க. என் பிஸ்னஸை அவங்க நோன்னா, யூனோ, எனக்கு பல பிஸ்னஸ் இருக்கு. தெரிஞ்சும் தெரியாம நிறைய பண்ணுறேன். எல்லாம் வெளியே வந்தால் என் லைஃப் பிரச்சனை ஆகிடும். நோ, உங்கள் பேரையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை நினச்சி வரி பண்ணிக்க வேண்டாம். தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ. இப்போ கூட உங்கள் கேஸ் விஷயமா நான் இறங்குவேன். ஆனால் நான் உள்ள வந்தால் மற்றவங்க சந்தேகப்படுவாங்க. அதான் விலகி நிற்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா பார்த்துக்குவாங்க. ஆரம்பத்திலேயே தப்பு பண்ணிட்டீங்க கார்த்திக். அந்த சத்யாவுக்கும் பிரகாஷ்க்கும் நீங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. அந்த பிரகாஷ் சத்யாவை நீங்க கட் பண்ண வேண்டிய நேரத்துல கட் பண்ணிருந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அவங்க 2 பேரையும் நீங்க அன்னைக்கே ஒழிச்சு கட்டியிருக்கணும். வாயை மூடு. சுஜாதா, அறிவில்ல உனக்கு? சுஜாதா, நீங்க சும்மா இருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அந்த குடும்பத்துக்கு எடுத்து நீ ரோட்டுக்கு வந்துட்ட. இப்போ என் குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சுஜாதா, என்ன பேசுற? நீ பேசினதான் சொல்றேன். என்ன இப்ப என்னையும் ஒழிச்சு கட்டணுமா? தேவையில்லாம சத்யாக்காவை பத்தியும் பிரகாஷ் அண்ணனை பத்தியும் உனக்கு என்ன பேச்சு? சுஜாதா, என்ன கொஞ்சம் ரீசன்ஸே இல்லாம பேசிட்டு இருக்க? முதல்ல இவ எதுக்கு உங்களை பார்க்க வந்தா? இவ யாரு? சுஜாதா, மரியாதையா பேசு. நாங்க வேற விஷயம் பேச வந்திருக்கோம். அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன், சொல்லு. என்ன சுஜாதா இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க கேஷுவலா தான் என்ன பார்க்க வந்தாங்க. இவ உங்களை பார்க்க வந்து என்ன ஆக போகுது? இவெல்லாம் எதுக்கு இங்க வரணும்? சுஜாதா, மரியாதை இல்லாம பேசாத. ஏய், உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சொல்லு, நீ எதுக்கு என் புருஷனை பார்க்க வந்த?